பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல் இஸ்முல் முஅரபு. 4 விஷயங்கள் சொன்னார்லம்மா. அதில் முதலாவது விஷயம் என்னது? மோரபான இஸ்மு என்றால் என்ன அப்படின்னு என்ன செய்வாங்க முதல்ல. ஏன்னா மோரபான இஸ்மை பற்றி நாம் படிப்பதாக இருந்தால் மோரபான இஸ்முனா என்ன நாம் என்ன செய்யணும், விளங்கணும். அதான் அல் இஸ்முல் முஅரபு. இஸ்மு முஅரபான இஸ்மு என்பதாகிறது வகுவ. அந்த முஅரபான இஸ்மு என்பதாகிறது குல்லு இஸ்மின். குல்லு இஸ்மின் அது ஒரு இஸ்மாக இருக்கும். எப்ப மோரபான இஸ்மு என்பது ஃபேலாக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியுமா? முடியாது. ஏன்னா அதுல என்ன வருது, இஸ்முனே வருதுலாமா. அப்போ மோரபான இஸ்முக்கள் எல்லாமே எப்படிதான் வரும்? இஸ்மாகத்தான் வரும். அதான் குல்லு இஸ்மின், எல்லா இஸ்முக்களுமாக இருக்கும். ருக்கிப, ருக்கிபன் படிக்கணும். ரக்கப அப்படின்னா இணைத்தான், சேர்த்தான். ருக்கிப அப்படின்னா இணைக்கப்பட்டது, சேர்க்கப்பட்டதுன்னு அர்த்தம். ருக்கிப, இந்த ருக்கிபல் ஒரு நம்பர் போட்டு அதே நம்பரை மோரபான இஸ்முல போட்டுக்கணும். அந்த முஅரபான இஸ்மை சேர்க்கப்படும். மஅகைரிஹி, மற்றதுடன் சேர்க்கப்படும். மற்றதுடன் என்ன செய்யுமா? சேர்க்கப்படும். அப்போ மோரபான இஸ்முக்கு என்ன விளக்கம் கொடுக்கறாங்க? அது இஸ்மாக இருக்கும், மற்றதோடு என்ன செய்யப்பட்டிருக்கும்? இது ரெண்டாவது சேர்க்கப்பட்டிருக்கும். மூணாவது என்ன அப்படின்னா வலா யஷ்பகு, அது ஒப்பாகி விடாது. ஷபிகன ஒப்பாகி விட்டான். ஜெய்து சிங்கத்தை போன்று நம்ம சொல்றோம்லாமா. ஏமா படிச்சிருக்கீங்களா நீங்க? ஜெய்துன் கல் அசதி, ஜெய்தாயிரவன் சிங்கத்தை போன்று. இப்ப ஜெய்த நாம எதோட ஒப்பிடுதோம்? சிங்கத்தோட நம்ம என்ன செய்யறோமா? ஒப்பிடுகின்றோம். அந்த மாதிரி வலா யஷ்பகு, இந்த மோரபான இஸ்மாகிறது ஒப்பாகி விடாது. யாருக்கு ஒப்பாகி விடாது? மபுடியல் அசலி. மபுடியல் அசலுக்கு அப்படியே அர்த்தம் வைங்க. மபுடியல் அசலுக்கு அது ஒப்பாகாது. அப்ப இஸ்முல் மோரபுக்கு 3 வகையான நிபந்தனைகள் சொல்றார். ஒன்று, அது இஸ்மாக இருக்க வேண்டும். இரண்டாவது என்னதுமா? மற்றதோடு இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். மூன்றாவது என்னது? அந்த இஸ்மாகிறது மபுடியில் அசலுக்கு என்ன செய்யக்கூடாது? ஒப்பாகுவது கூடாது அப்படின்னு சொல்றார். பாருங்கம்மா, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். பாருங்க, அல் இஸ்முல் முஅரபு. முஅரபான இஸ்மு என்பதாகிறது என்னது? என்ன சொன்னாரு? குல்லு இஸ்மின். இதோட புள்ளி வச்சுக்கணும். ருக்கிப மஅ கைரிஹி. மஅ கைரிஹின்னு என்ன அர்த்தம்? மற்றதுடன் அது சேர்க்கப்பட்டிருக்கும். இன்னும் வலா யஷ்பகு மபுனியல் அசலி. இப்ப மபுனியல் அசல் தான் நமக்கு என்னன்னு தெரியணும். அது சொல்லுவாங்க, தனியா சொல்லுவாங்க. அப்போ 3 சொல்றாரு. மோரபான இஸ்முனா என்னது? ஒன்று, அது இஸ்மாக இருக்கும். இப்ப பாருங்க, ஜெய்துல் இஸ்மா இருக்குதா? ரெண்டாவது என்ன சொன்னாரு? ருக்கிப மஅ கைரிஹி, மற்றதோடு என்ன செய்யணும்? இப்படி தனியா வரக்கூடாது. மற்றதோடு என்ன செய்யப்பட்டிருக்கணும்? இப்ப பாருங்க, ஒரு காம முன்னால போட்டுக்கிறோம். காம ஜெய்துல் ரெண்டாயிட்டா. மூணாவது என்ன சொல்றாரு? வலா யஷ்பகு மபுடியல் அசல். அசல் மபுடிக்கு அது ஒப்பாக கூடாது. இந்த ஜெய்து என்பது அசல் மபுனி அல்ல. அப்ப 3 ஷரத்துக்கள் வந்துருச்சாமா. இப்போ இஸ்மா இருக்குது, மற்றதோட என்ன செய்யப்பட்டிருக்குது? சேர்க்கப்பட்டிருக்குது. அது எதா இல்லை, இப்போ மபுடியில் அசலா இல்லை. எனவே இந்த ஜெய்துன் என்பதாகிறது என்னதா இருக்கும்? இஸ்முன் மோரபுன். இஸ்மு மோரபாக இருக்கும். இஸ்மு மோரபுடைய சட்டம் என்ன தெரியுமா? இந்த முன்னால ஆமீல்கள் மாற மாற கடைசியில் யாராவது என்ன செய்யுமா? மாறிக்கிட்டே இருக்கும். இங்க ஏன் ஜெய்துன்னு நம்ம போட்டோம் அப்படின்னா, காம ஃபேலு, ஜெய்து என்னது? ஃபாயில். ஃபாயிலுக்கு யாராவது என்னதுமா? ரஃபை. கொடுத்தாச்சா? சரி, இப்ப பாருங்க, இன்ன இப்ப எப்படி படிப்பீங்க? இன்ன ஜெய்தன். ஏன் ஜெய்தன் சொல்றோம்? இன்ன உடைய இஸ்மு. இங்க பாருங்க, ஜெய்தன் என்பதாகிறது மோரபான இஸ்மாக இருக்கும்.
ஒருத்தர் கேட்காரு, எப்படி நீங்க மோரபுன்னு சொல்றீங்க அப்படின்னா அந்த விளக்கத்துக்கு வரணும். குல்லு இஸ்மின் அது எதா இருக்குது, இஸ்மா இருக்குதா, மற்றதோட என்ன செய்யப்பட்டிருக்குது, இன்னவோட சேர்க்கப்பட்டிருக்குதாமா, 2. 3வது என்னது, மபுடியில் அசலுக்கு என்ன செய்யல, ஒப்பாகல. எனவே ஜெய்தன் என்பதாகிறது என்னதா இருக்கும், இஸ்முன் மோரபாக இருக்கும். 3வது பாருங்க, ஃபீ ஜெய்தீன் அப்படிங்கிற ஃபீ ஜாரு, ஜெய்தீன் என்னதா இருக்கும், மஜ்ரூர். இங்கே ஃபீ வரப்பே தான் இங்கே என்ன வருது, இப்போ ஜர்ரு வருது. இப்போ ஜெய்தீன் அப்படிங்கிறது வெறும் ஜெய்தீன் வந்து மோரப் அல்ல, மற்றதோடு சேர்ந்து வந்தால்தான் அது என்னதா இருக்கும், மோரபாக இருக்கும். இப்போ இந்த 3 ஷரத்துகள் இருக்கான்னு பாருங்க. ஜெய்துங்கிறது இஸ்மா இருக்குது, ஃபீ என்பதோடு என்ன செய்யப்பட்டிருக்குது, ஏமா மற்றதுடன் அவ்வளவுதான். அது இஸ்மா இருக்கு, அது ஃபேலா இருக்கலாம், ஹர்ஃபா இருக்கலாம், விளக்குதா, அதை பத்தி பிரச்சனை இல்லை. அப்ப மற்றதோடு இணைக்கப்பட்டிருக்குது. 3வது அசல் மபடிக்கு அதை என்ன செய்யல, ஒப்பாகவில்லை. அப்போ மபடியான மோரபான இஸ்மி என்று சொன்னால் அதுக்கு 3 வகையான ஷர்த்துகள். இஸ்மாக இருக்க வேண்டும், மற்றதோடு இணைக்கப்பட்டிருக்க வேண்டும், அசல் மபடிக்கு அதை என்ன செய்யக்கூடாதுமா, ஒப்பாக கூடாது. இப்ப அசல் மபடினா என்ன நம்ம விளங்க போறோம், விளக்குதா, நம்ம கேள்வி கேட்பான்னு தெரியும். அல் இஸ்முல் முஅரபு, முஅரபான இஸ்மு என்பதாகிறது வகுத மோரபான இஸ்மை பார்த்தா மேலும் குல்லு இஸ்மின், உலகத்தில் உள்ள எல்லா இஸ்முக்களுமே என்னதாமா, மோரபு தான், விளக்குதா, மோரபாக இருக்கும். அதான் வெறும் இஸ்முன் போடாம குல்லுங்கிற வார்த்தையை சேர்த்து என்ன செய்யறாருமா, போடுது. குல்லு இஸ்மின், எல்லா இஸ்முக்களுமே மோரபு தான். 1. 2வது என்ன அப்படின்னா, வெறும் இஸ்மா மட்டும் இருக்கக்கூடாது. ஜெய்துன் அது மட்டும் மோரப் அல்ல, அமர் ஹாலிதுன் அது மட்டும் மோரப் அல்ல. அந்த இஸ்மை என்ன செய்யணும், ஒரு ஃபேலோடோ ஒரு ஹர்ஃபோடோ அல்லது தன்னை போன்ற ஒரு இஸ்மோட என்ன செய்யப்பட்டிருக்கணும், சேர்க்கப்பட்டிருக்கணும். அதான் ருக்கிப, அந்த மோரபான இஸ்மாகிறது, இஸ்மாகிறது மட்டும் போடுங்க, இஸ்மாகிறது இணைக்கப்பட்டிருக்க வேண்டும், மஅகைரிஹி மற்றதுடன். 3வது வலா யஷ்பகு, அந்த இஸ்மாகிறது ஒப்பாகி விடக்கூடாது, மபுனியல் அசல், மபுனியல் அசலுக்கு ஒப்பாகி விடக்கூடாது. இப்ப மபுனியுல் அசல்னா என்னது அப்படின்னா சொல்றாங்க பாருங்க, மபுனியுல் அசலி, அசல் மபுனின்னு சொல்லுவாங்க. இதுக்கு அர்த்தம் எப்படிமா வைக்கணும், பூர்வீகத்திலேயே மபுனி தான். ஏமா பூர்வீகத்திலே மபுனினா என்ன அர்த்தம், அது ஒரு காலமும் மோரபாக என்ன செய்யாதுமா, மாறவே செய்யாது. மபுனியுல் அசலி, அசல் மபுனி ஆகிறது, பூர்வீகத்திலேயே மபுனின்னு நம்ம சொல்றோம்லமா, அவைகளாகிறது. அல் ஹருஃபு, எதா இருக்கும், ஹர்ஃபுகள் இருக்கலாமா, எல்லா ஹர்ஃபுமே என்னதான், மபனி தான். கண்ணை மூடிக்கிட்டு நம்ம சொல்லிடலாம். 2வது என்ன அப்படின்னா அம்ருல் ஹாலிர், எது சொன்னோம்ல, இப்போ அம்ர ஹாலிர் இருக்கலாமா, அம்ர ஹாலிர், அம்ர ஹாலிர் எல்லாமே மபனி தான். 3வது மாதியான ஃபேலும் என்னதான், மபனி தான். ஃபேல் வந்து மோரம். ஏன் தெரியுமா, இங்க பாருங்க, எஃபாலும் இருக்கலாமா, இப்போ வந்து நபி செய்யக்கூடிய லாபம் போடுங்க, இங்க வந்து எந்த விதமான மாற்றமும் ஏற்படாது. எஃபாலுனா செய்வான், லா எஃபாலுனா செய்ய மாட்டான், அப்படிதானே. அப்போ லாங்க இது வந்து ஆமில் பாங்க, இதான் அமல் செய்யக்கூடியது. அதாவது இஸ்பாத்தான செய்வான் என்பதை செய்ய மாட்டான் அப்படின்னு லாபத்தை என்ன செஞ்சிருது, மாற்றி விடுகிறது. அப்ப இதுக்கு பேர் ஆமில், இது வந்து மஅமூல், அமல் செய்யப்பட்டதும் பாங்க. சரி, இப்ப பாருங்க, இந்த லா போடுது, இந்த லா வந்து நகி உடைய லா. இப்ப இங்க என்னமா மாற்றம் ஏற்படும் சொல்லுங்க பாப்போம். ஏன் நம்ம ஜஸ்மு செய்வோமா, நகி உடைய லா வரும் பொழுது லா எஃபாலு அல்ல, இங்கே லா எஃபாலு அப்படின்னா நஃபிக்கும் நகிக்கு வித்தியாசம் தெரியாம போயிடும். நஃபி உடைய லா வரும் பொழுது ஃபேல்ல வந்து எந்த விதமான மாற்றமும் ஏற்படாது. லா எஃபாலு, லா எஃபலானி, லா எஃபாலூன, நூன்லாம் அப்படி பத்திரமா என்ன செய்யும், இருக்கும். ஆனா நகி உடைய லா வரும் பொழுது
இந்த ரஃபா போய்கிட்டு நம்ம எதை வச்சிருவோம்? ஜஸ்மு வச்சிருவோம். இருமை பண்பில எதை போய்க்கிருவோம்? நூனை போய்க்கிருவோம். அப்ப இந்த ஆமில் வர்றதுனால ஃபேலுடைய கடைசியில் மாற்றம் ஏற்படுத்தலாமா? இந்த மாற்றம் ஏற்பட்டால் அதுக்கு பேர் மோரபும் பாங்க. மாற்றம் ஏற்பட்டால் என்ன செய்வாங்கம்மா? மோரபுன்னு சொல்லுவாங்க. இப்ப அடுத்து பாருங்க, எஃபாலூன் இருக்குது முதாரியான ஃபேல். இதுல அம்ர காயிபுடைய கசர் செய்யப்பட்ட லாமை சேர்க்கும் பொழுது இப்ப என்ன மாற்றம் ஏற்படும்? லி எஃப் அல் அங்க ரஃபூபை எது வந்துருது? ஜஸ்மு வந்துருது. அமர் லி எஃப் அல் லி எஃப் அலா எது போயிருது? அப்ப ஆமில்கள் மாற மாற கடைசியில் என்ன செய்யுதுமா? மாற்றங்கள் ஏற்படுதா? ஏற்பட்டால் அதுக்கு பேர் மோரமுபாங்க. அதான் அம்ர ஹாதிர் மட்டும்தான் மபனி. அம்ர காயிபு நம்ம என்ன செய்யறோம்? ஏன்னா அம்ர காயிபில் தான் மாற்றங்கள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது. ஆனா அம்ர ஹாதிரில் பாருங்க, உன்சுர் அவ்வளவுதான். முன்னால் ஆமிலே வரல, ஆமிலும் வரவும் செய்யாது. விளங்குதா? அப்போ கலிமாக்கள்ல இஸ்முக்கள் எல்லாமே மோரபு, ஃபேல்கள்ல மாதியான ஃபேலும் அம்ர காயிபு மோரபு, மற்ற எல்லாமே எல்லாம் கட்டுப்பட்டுரும், மபனியில கட்டுப்படும். அல் இஸ்முல் முஅரபு, முஅரபான இஸ்மு என்பதாகிறது ஹுவ குல்லு இஸ்மின், எல்லா இஸ்முக்களுமாக இருக்கும். ருக்கிப மஅ கைரிஹி, அந்த இஸ்ம ஆகிறது மற்றதோடு சேர்க்கப்படும். வலா யஷ்பஹு, அந்த இஸ்ம ஆகிறது ஒப்பாகி விடாது. மபனியல் அசல், பூர்வீகத்திலேயே எவைகள் மபனிகளாக வருமோ அவைகளுக்கு என்ன செய்யாது? ஒப்பாகி விடாது. மபனியில் அசல்னா என்னது? பூர்வீகத்திலேயே மபனியாக வரக்கூடியதுனா எவைகள்? ஒன்னு அல் ஹர்ஃபு, நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், எப்ப கேட்டாலும் சொல்லணும். ரெண்டாவது அம்ருல் ஹாதிர், மூன்றாவது மாதியான ஃபஅல். இப்ப ஹர்ஃப்ல ரெண்டு ஹர்ஃபுலாம் கிடையாது, எல்லா ஹர்ஃபும் ஒண்ணுதான். அம்ர ஹாதிர்னு சொல்லும் போது எது விளைகிறது? அம்ர காயிப் என்ன செய்யுமா? விலகிவிடும். அப்ப அம்ர ஹாதிர் தான் மபடி என்று சொன்னால், அப்ப அம்ர காயிப் எதுல கட்டுப்பட்டுரும்? மோரப்ல கட்டுப்பட்டுரும். மாதி இருக்குது, மாதி மபடின்னு சொல்லிட்டான் அப்படின்னா இன்னொரு ஃபேல் என்னதான் இருக்குது? முதாரி இருக்குது, அது எதுல கட்டுப்பட்டுரும்? மோரப்ல என்ன செஞ்சிடும்? கட்டுப்பட்டு.